அண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு சீக்கிரம் வேலையை முடியுங்க. அண்ணே இங்க இருந்து கடத்தல் ரொம்ப ரிஸ்க்னு தோணுதுண்ணே. அவளை நீ கூட்டிட்டு வருவீல, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே எப்படியாவது பேசி கூட்டு வந்துடுறேன். கார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அமுக்கு தூக்கிடலானே. ஏய் நீ சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சா ஊரே பாத்துரும். மாட்டினா எல்லாம் கழி திங்க வேண்டியதுதான். பேசாம வாயா. ஒரு சின்ன யோசனை, எப்படியும் பாத்ரூமுக்கு வெளியே தான் வந்தாகணும். அப்ப தூக்கிடலானே. ஏய் பொண்ணு ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அதுவும் இல்லாம யாரும் தூங்க மாட்டாங்க, எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. மண்டபத்தெல்லாம் கடத்த முடியாதியா? அப்ப எப்படி கடத்த போறீங்க? சும்மா தொணங்காத. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல வாய முடியா. சும்மா ஏன் பேசிட்டு இருக்க? பாண்டி அண்ணே தூக்கிறதுக்கு தான் கரெக்டான இடம். பொண்ணை கேட்டு வரைக்கும் கூட்டு வந்துரு. அங்க வந்தது மிஸ்டு கால் கொடு. பொண்ணை நாங்க தூக்கிடுறோம். உன் பிளான் சொதப்புற வரைக்கும் எங்க பிளான் எதுவும் சொதப்பாது. என் பிளான் மாத்திரமா இருந்தா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? வாங்க போலாம். பாண்டி இதுதான் பொண்ணை தூக்குற இடம். நீ பொண்ணை கூட வந்து மிஸ்டு கால் கொடு. நாங்க காரை கொண்டு வந்து தூக்கிட்டு போயிடுறோம். நீ போன பின்னாடி சறுக்க வேண்டியது. பாண்டி என்ன இந்த பக்கம் காத்து வாங்குறியா? இல்ல ஒரு ஆளை கடத்தணும் அதுதான். ஆமா நீங்க என்ன இங்க? சூனியம் வைக்க வந்தேன். ஆல் தி பெஸ்ட். சம்பந்தம் இந்த பையன் ஒரு மார்க்கமாவே போறான். லூசு பையன். இன்னும் ஒரு வாரத்துல பைத்தியமா போறேன். அவன் நம்மளுக்கு ஆள் சொல்லிட்டு போறேன். நீ ஏண்டா வாடா. சம்பந்தம் இனிமே தாண்டா ஆட்டம் இருக்குது. பொறுத்திருந்து பாடுறா. எஸ் டாடி. ஹலோ போஸ்ட்மாஸ்டர் ஜோசியர். என்ன ஜோசியர மண்டபத்தில் இருப்பீங்கன்னு பார்த்தா லேட்டா வரீங்க. ஒரு சின்ன காரியம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி நான் கேட்ட பொருள் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு அங்கிள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஏன் ஜோசியர இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அது மூணையும் என்கிட்ட கூட கொடுங்க. பின்னாடி என்ன நடக்குன்னு பாருங்க. எப்படியோ என் பொண்ணு மனசு மாறினா போதும். அவ்வளவுதான். சரி எல்லாம் தான் கிடைச்சிருச்சு. கிளம்பலாமே. அது எப்படி இங்க வந்து 7:30 இழுத்து விட்டு பிரச்சனை பண்ணலன்னா பிரைஸ் உடனுக்கு வேல்யூ இருக்குதா? சூப்பர் டாடி. என்னடா கல்யாண வேலை ஸ்மூத்தா போதேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? வந்துட்டல்ல. இனிமே தாண்டா இருக்குது. ஜோசியர நீங்க இங்கேயே இருங்க. நான் போயிட்டு புதுசா வர மாதிரி வரேன். ஓகே? 2 பேரும் பாத்துக்கங்க. ஜோசி அங்கிள் ஒரு ஸ்மால் ஹெல்ப். பெண்களை வசியம் பண்றதுக்கு ஸ்திரீ வசியமைன்னு ஒன்று இருக்காமே, அது ரெடிமேடா கிடைக்குமா? ஏற்கனவே அட்டகாசம் தாங்க முடியலன்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல இது வேறையா? அதெல்லாம் கிடைக்காது. நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஆக்சுவலி பொதுவாகவே என் கண்ணுலையும் நடையிலையும் வசியம் இருக்குன்னு வெளிவட்டாரத்தில் மக்கள் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க தான் உங்ககிட்ட கேட்டேன். கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அங்கிள். ரொம்ப காஸ்ட்லியாங்க. பரவாயில்லையா? எவ்வளோ காசாலும் பரவாயில்ல. அதான் எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டர் இருக்காரு. அவர் மண்டையில் தட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்து தரேன். பணம் கொடுக்குறது பெருசு இல்லை. அதுக்கு சில பொருட்களும் வேணும். எதா இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன். தலைச்சம்பள மண்டோடு, கருங்குரங்கு ரத்தம், மலவாவா 5 கொண்டாட முடியுமா? மலவாவாலா? அதை நான் எங்க போய் பிடிப்பேன்? கேரளால தான் பிடிக்கணும். ஹில்ஸ் ஏரியால தான் அது இருக்கும். கேரளால போய் மலவால் பிடிக்கிறதுக்கு கேரளா சேச்சியில ஃபாலோ பண்ணாலும் 1-2 பிக்கப் ஆகும். நீ வேலைக்கு ஆக மாட்ட. கிளம்பு கிளம்பு. இருங்க, ஆராத்தி எடுத்துட்டு வந்துடுறோம். போங்க போங்க. உள்ள போகலாமா? ஏமா இப்படி
எப்படி ஆல் டைம் ஆராய்ச்சி எடுத்துட்டே இருக்காங்க? ஒரு 4-5 பேர் பட்டு புடவை கட்டிட்டு வந்தா போதும், ஆராய்ச்சி எடுக்க வந்துடுறாங்க. ஒய் மம்மி. டேய் மகேஷ் எவ்வளவு அழகா இருக்கா, கண்ணு பட்டுரும்ல, அதுக்கு தான் ஆரத்தி எடுக்கிறோம். அப்பனா எனக்கும் ஆராய்ச்சி எடுக்கணும்ல, நாங்களும் பிடியா தானே இருக்கோம். சம்பந்தம் கூட இருந்தா கலகலப்பா தான் இருக்குல்ல. ஆமாண்ணே. பேண்ட் சட்டை கலரை பாரு, நடக்கும்போது காவடி தூக்குற மாதிரி ஒரு நட, நல்ல சிரிப்பு சிரிப்பா தான் இருக்கு. ஓ போன் என்ன சிரிப்பு? ரொமான்டிக் ஹீரோ பார்த்து நக்கலா? ஆமா, நீ காமெடி ஹீரோ தான். போ போ போ. போங்கம்மா எல்லாரும் போங்க. பைய ரூம்ல வைங்க, ஜாகிரதையா வைங்க பையெல்லாம். கோபி, கரண்ட் மீட்டர்லாம் எப்படிப்பா நோட் பண்ணுமா? அதெல்லாம் குடிச்சாச்சு சித்தப்பா. இப்ப காய்கறி எல்லாம் எப்படி எடுத்துட்டு வர்றது? அது ஒன்றும் பிரச்சனைப்பா, எல்லாத்தையும் தான் லிஸ்ட் கொடுத்தாச்சு. அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவன் நம்ம ஆரம்பிச்சு போய் எடுத்துட்டு வரணும். யார் அனுப்புறது மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க சித்தப்பா. அது படிக்கலாம், முதல்ல எல்லாரும் செட்டில் ஆகிட்டோம், அப்புறம் படிக்கலாம். மயில, இந்த நகை பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இல்லப்பா. என்னாச்சு? கடை வீதியில ஒரு நகை கடையில சொல்லி வச்சிருந்தேன், 5 பவுன் நகை கொடுங்க, 6 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். சரின்னு ஒத்துக்கிட்டாரு அந்த ஆளு. திருதுப்புன்னு அவர் சிங்கப்பூர் போயிட்டாரு. அவர் பையன் முடியாதுங்கிறான். ஏன்னா அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, அவர் தர சொன்னாரு, சொல்ல வேண்டியதுதானே, கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அவன் கரார முடியாதுங்கிறான். எங்க அப்பாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, காசு வச்சுட்டு நகையை எடுத்துட்டு போங்கிறான். என்ன திடீர்னு கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நகை ரெடி இல்லைன்னா எப்படி? அண்ணா என்ன பொறுமையா என்ன, ஒரு பிரச்சனை இல்லை. கோபி ஒன்று செய்யலாம், நம்ம பசங்கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டு நாளைக்கு முதல்ல ஒப்பேத்துருவோம், அப்புறம் பேசிக்குவோம் நம்ம. ஆமாப்பா. எல்லாரும் இங்க வாங்கடி. ஏப்பா எல்லாரும் இங்க வாங்க. மகேஷ் இங்க வாமா. அம்மா வேற புதுசா பிரச்சனை எழுப்புதா? என் பேத்திக்காக நான் போடுற 6 பவுன் செயின். என்னால நம்பவே முடியல அத்தை. உனக்கு எப்படிமா இப்படி ஒரு மனசு வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரிஞ்சா என்ன புரியாட்டி என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. தனியா இருந்ததுனால தான் சிக்கனமா சேர்த்து வச்சு என் பேத்திக்கு 6 பவுன் நகை போட முடிஞ்சது. எல்லா பேத்திகளுக்கும் நான் இப்படிதான் சேர்த்து வச்சிருக்கேன். அம்மா, இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நீ பண்றேன்னு உனக்கு தெரியாதுமா? கடவுள் நம்மளை ஏன் அப்படி சோதனை பண்ணாம ஒரு நிமிஷம் துடிச்சிட்டோம்மா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா ஆரம்பிச்சு வச்சிட்டோமா. நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். உனக்கு பிள்ளையா பிறக்க நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணுமா? கோபி, அப்பா அப்பா, நகை பிரச்சனை ஒரு வழியா தீர்ந்துச்சுப்பா. சரி, இந்த செட்டியார் கொடுக்க வேண்டிய 25,000 ரூபாய் காசு வந்துருச்சுன்னா சிக்கல் இல்லாம கல்யாண வேலையை தொடங்கிடலாம். செட்டியார் அப்பவே தரேன்னாரு. நான் தான் கையில இருந்தா செலவு 5 ரூபா கல்யாணத்துக்கு முதல் நாள் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கும் அவருக்கு. நீ போய் கேட்டேன்னா கொடுத்துருவார். வாங்கிட்டு வந்துடுறியா? வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சித்தப்பா பாத்துங்க. போயிட்டு வாப்பா. வாங்க மாமா. நான் கேட்டேனா? போங்க மாமா. வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க. வாங்க மாப்பிள, வாங்க. அப்புறம் வேலையெல்லாம் நல்லா நடக்குதா? இப்ப வர எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு. காலையில முகூர்த்தத்துக்கு கரெக்டா வரலான் இருந்தேன். புஷ்பா நீங்க குடும்பத்துக்கு மூத்த மருமக, முன்கூட்டி வந்தா நல்லா இருக்குன்னா அதான் வந்தேன். எனக்கு ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்கும்ல? எல்லாம் தயாரா இருக்கு மாப்பிள்ள. ராசப்பா, மாப்பிளைக்கு ரூம் காட்டு. வாங்க மாப்பிள, வாங்க. நீங்க போய் ஓய்வு விடுங்க. நான் புஷ்பா வந்து. சரி வாங்க. புஷ்பா, மாப்பிள இதான் உங்க ரூம், வாங்க. இந்த ரூமா? ஆமாப்ல, இதான் மாப்பிள ரூம் எழுதிருக்கு பாத்தீங்களா? இந்த பாரு ராசப்பா, நான் ரூமுக்குள்ள போய் செட்டில் ஆன பிறகு இந்த ரூம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன். நான் கோவக்கார தெரியுமில்ல? என்ன மாப்பிள, உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அத்தனை பேர் கூடியிருந்த இடத்துல சொந்த மச்சனன் கூட பார்க்காம அரைஞ்சிட்டீங்களே, அதை நான் மறந்துடுவேனா? ஞாபகம் இருந்தா சரிதான். வாங்க மாப்பிள. பாத்து சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் ஏத்துங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா நல்லா உள்ள உட்கார வைங்க. நல்லா அந்த பக்கம் நீ ஏறுமா முதல்ல. பார்த்து ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க. சார் செட்டியாருக்கு என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னே, அதான் ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு இருக்கேன். இன்னும்
மாப்பிளைக்கு கொஞ்சம் பூ போட்டுங்க. சரிங்க பெரியப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, 2 பேரும் வாசல்ல வந்துருங்க. சரிப்பா. அப்பா கோபி, நான் கோபி வந்துட்டியா? இந்த செட்டியார் கையோட பணம் கொடுத்தாரா? என்ன அவரை முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வர சொன்னியா? அப்பா நம்ம என்ன ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம்ப்பா. என்னப்பா சிக்கல்? நான் போன நேரம் செட்டியாருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆபத்தான நிலைமையில தான் இருக்காராம். ஐயோ, உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதான் சொல்றேன்ப்பா, சீரியஸான கண்டிஷன் தானா? கடவுளே, நல்ல மனுஷன்ப்பா அவர். ஆண்டவன் தான் காப்பாற்றணும். அண்ணே, அவர் நல்ல மனுஷன் சரின்னு நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்க. இப்ப 25,000 ரூபாய் பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ, அதுக்கு வேற வழி தெரியல. இப்ப அவங்க வர நேரமாச்சேப்பா. அப்பா பேசாம மாப்பிள்ளையோட அக்காட்ட ஒரு வாரம் டைம் கேட்கலாம், அதுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓ கோபி, அது மட்டும் வேண்டாம்பா. ஒரு சின்ன பிரச்சனை கூட அந்த அம்மா சாமி ஆட்டம் ஆடும். பணம் இல்லைன்னு சொன்னா ஊரே கூட்டும்பா, கலாட்டா பண்ணும், அவமானப்படுத்தும். சிக்கல் மேல சிக்கல் ஆகுதே. இப்பதான் நகை பிரச்சனை தீர்ந்ததுன்னு பார்த்தேன், அதுக்குள்ளார இதுவும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களே. வாக்கா பாத்து இறங்க. வாங்க வாங்க. அத குடுடி. முன்னாடி வண்டி வா இறங்கி வா, சீக்கிரம் வா. வாடா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க உள்ள வாங்க வாங்க. பிரயாணம்லாம் நல்லபடியா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருக்கு. டேய். ம். வாங்க எடுத்து பூ எடுத்துருங்க. ம். அப்புறம் நாங்க கேட்டிருந்த பணம் நகை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? நகை ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்ப பணம் அது ஏற்பாடு பண்ணியாச்சு, கரெக்டா வந்துரும். சரி தம்பி. அப்புறம் ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கும்ல? எல்லாம் சௌரியமா இருக்கும். நீங்க போய் ஓய்வு எடுத்துட்டு தயாராகி. சரிங்க. வாங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்க வீட்டு மாப்பிள்ளை பெரியசுடன் இங்க இருக்காரு. அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே அனுபவப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு பிரச்சனை பண்ண பாப்பாரு. அவர் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு அதை பொருட்படுத்த வேணாம். சரி. அதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை கேட்டுக்கங்க. சரிங்க. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. அடாடாடாடாடாடா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க. கரெக்டா நம்மள மட்டும் ஒதுக்குறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரயாணம்லாம் சௌகரியமா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. எதுல வந்தீங்க? நீங்க பாக்கலையா? வண்டியில தான். எந்த வண்டி? காரா வேணா? வேணு. காசு யாரு கொடுத்தா? ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தான் கொடுத்தோம். அட இவங்க இப்படிதாங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்கள மதிக்கவே தெரியாது. ஓஹோ. இவங்க வீட்டுல பொண்ணை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே அப்பப்பா, ரொம்ப மோசங்க. பேராவூர்ல இருந்து பஸ்ல வந்திருக்கங்க. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகனா. எனக்கு ஒரு கார் வச்சு கூட்டு வரணுமா இல்லையா? என்ன விடுங்க, பழைய மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, உங்களுக்காவது ஒரு கார் வச்சிருக்கணும்ல. வைக்கல. என்ன இப்போ? அப்படி விட முடியாது. உரிமைக்கு குரல் கொடுக்கணுங்க. 2 சவுண்ட் விடுங்க. ஏங்க, அவங்களே 1000 கஷ்டத்துக்கு நடுவில் அந்த கல்யாணத்தை பண்றாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப சூடா இருக்கிறீங்க. ஜில்லுன்னு ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறான். வழிக்கிடுச்சே. சாந்தி, என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப சௌரியமா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல இருந்தேன். என்னங்க இது? இதெல்லாம் போய் எங்கிட்ட சொல்லிட்டு? அம்மா அது இல்லம்மா, நான் பாத்ரூம்ல இருக்கும்போது உங்களை பத்தி சில பேர் பேசிக்கிட்டாங்க. என்ன பத்தி? ஆமா. என்ன? இந்த நாதஸ் சொக்கோட பொண்டாட்டியும் அவங்க பொண்ணுங்களும் சேர்ந்து புறணி பேசுறாங்க. புரணி பேசுனாங்களா? ஆமா. என்னன்னு பேசுனாங்க? உன் குடும்பம் சப்ப குடும்பமா. காரசேவு முறுக்கு புளியறதெல்லாம் ஒரு தொழிலே கிடையாதான். உன் கையால முறுக்கு புளிஞ்சினா சவசவன்னு இருக்குமா, வாயில வச்ச விளங்காதுங்கிறாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, உன் புருஷனை நீ படுத்துற பாடுல அவர் மண்டையில இருக்கிற மசுரெல்லாம் கொட்டி தலை டூம் லைட் மாதிரி ஆயி போச்சான். கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க உங்க காது கூட கேட்டீங்களா? ஆமா, அவங்க பேசினதை என் 2 காதால கேட்டனே. எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? உனக்கு கோவம் வரணும், போய் சண்டை போடு. அது சரி, நீ எப்படி போய் சண்டை போடுவ? என்ன மாதிரி தோட்டம் தோற வச்சுட்டு அரசாங்க வேலை பார்த்தா சூடு சொரணம் இருக்கும். நீங்க 1000 இருந்தாலும் முறுக்கு பிழிஞ்சு ரோடோட வித்துட்டு வர குடும்பம் தானே. உங்களுக்கு எல்லாம் கோவம் வராது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கோவம் வந்துருச்சு. இப்ப சண்டை தானே போட போற? இல்ல, உங்களை பார்த்தா எனக்கு கோவமே வரல. ஏன்னா இந்த மண்டபத்துக்குள்ள நுழையும் போதே உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் உள்ள எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் போய் வேலையை கவனிச்சுக்கிறேன். எனக்கு எப்பாவது போர் அடிக்குதுன்னு வைங்க, நான் யாரையாவது விட்டு உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். அப்ப எனக்கு சிரிப்பு காட்டுங்க. இப்ப நான் உள்ள போய் வேலையை கவனிக்கிறேன். ஆளப்பாரு. என்ன பெரியப்பா, டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்படி கொஞ்சம் வா. உட்காருங்க. சொல்லுங்க சித்தப்பா. எது சித்தப்பாவா? சரி, நீ சொல்லிக்கலாம். ஒரு வழியா கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்துட்டேன். பாக்குறீங்கல்ல, பிரயாணம்லாம் சௌகரியமா இருந்ததா? எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் டீ காப்பி ஏதாவது குடிக்கிறியா?
அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சித்தப்பா. சரி நீயே வேணாம்னு சொல்லும்போது அப்புறம் என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஓ எடுத்தாச்சு. திருப்தியா இருந்ததா? ஏதாவது குறைக்கிற வச்சிருக்காங்களா? எனக்கு திருப்தியா அழகா எடுத்தாச்சு. சூட்டு கொட்டு தானே? இல்லையே. அட என்னப்பா, வாழ்க்கையில ஒரு தடவை கல்யாணம் நடக்குது, ஒரு சூட்டு போட்டு டை கட்டி ஷூ போட்டா தானே மாப்பிள்ளை கெத்தா இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, என் சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வராங்க, அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்கும். போங்க சித்தப்பா, இந்த சின்ன கிராமத்துல போய் கோட்டு சூட்டு போட்டா நல்லாவா இருக்கும்? அதான் வேணான்னு சொல்லிட்டேன். படிக்க மாட்டேங்கிறானே. இது என்னப்பா, என்ன இந்த வச்ச இதான் கல்யாணத்தை கட்டிக்க போறா? ஆமா. அட பாப்பா, வாட்சாவது காசுல வாங்கி கட்டிக்க வேண்டாமா? கோபி மச்சான் வாங்கி தரேன்னு சொன்னாரு. வாங்கி கட்ட வேண்டியதானே? எதுக்கு சிரமம் கொடுக்கணும்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அது சரி. சித்தப்பா நீங்க இருக்கிறீங்கல்ல, வாட்ச் வாங்கி கொடுங்க, கட்டிக்கிறேன். என்னது? நான் வாட்ச் வாங்கி நீ கட்டிக்கணும் உன் கல்யாணத்துக்கு? டேய், சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, மானம் இல்ல, ஈனம் இல்ல, தத்தரிக்க. ஏண்டா உன் குடும்பத்துல யாருக்குமே சூடு சொன்ன கிடையாது? உன் மாமன் கிட்ட சொன்னா அவனுக்கு கோவம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட சொன்னா உனக்கு சூடு சொன்ன இல்ல. டேய், நான் சொன்ன கோவம் வரணும்டா. கோபம் வந்தா பட்டுன்னு அடிச்சு போடுவேன். கோவம் வந்தா அடிப்பியா? அட்ரா அட்ரா பாக்கலாம், அட்ரா. போங்க சித்தப்பா, நீங்க எது சொன்னாலும் கோவமே வர மாட்டேங்க. டேய், பார்த்து பார்த்து வழுக்க விழுந்துற போறீங்க. சம்பந்தியம்மா, என்ன விறுவிறுன்னு போறீங்க? ரொம்ப வேலையா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன கல்யாண மண்டபத்துல இருந்து வேலை பார்க்காம காலை நீட்டிட்டு உட்கார்ந்து காத்தா வாங்க முடியும்? ஆனா ஒண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எங்களுக்கு பேரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நான் ஒருத்தையே தான் செஞ்சுட்டு இருக்கேன். அட ஏங்க நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க செய்ய மாட்டோமா? சம்பந்தியம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கிட்டயா? சொல்லுங்க. இல்லம்மா சம்பந்தியம்மா, நீங்க கேட்டதெல்லாம் பண்ணிட்டோம். ஆமா, இத சொல்லதான் கூப்பிட்டீங்களா? முதல்ல 10 பவுன் நகை தரோன்னு பேசணும். அது 20 பவுன்ல வந்து நின்றுச்சு. அதே சிரமப்பட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாப்பிள்ளைக்கு பைக் வேணும்னு கேட்டீங்க, அதையும் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தோம். சரி, அதுக்கு இப்ப என்ன? கஷ்டப்பட்டாதான் எல்லாமே வாங்க முடியும். இப்ப என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க? அதை சொல்லுங்க. அது தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நாங்கள் பணம் கேட்டிருந்தோம். அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது என்ன புது கதையா இருக்கு? கதை இல்லைங்க, உண்மைதாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செட்டியார், அவர்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தோம். அவர் இப்போ தரேன்னாரு. அதை வாங்கி உங்கள் கையில் கொடுக்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ள அவர் ஹார்ட் அட்டாக்ல ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ இப்ப பணம் ரெடியா இல்லையா? இல்லீங்க, அதான். என்ன இழுச்ச வாயின்னு நினைச்சீங்களா? மண்டப வாசல்ல நுழையும் போதே பணம் ரெடியா இருக்கான்னு கேட்டேன். அப்ப குடும்பமே சேர்ந்து ரெடியா இருக்குன்னு மண்டை ஆட்டுனீங்க. இப்ப பணம் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அதான் பணம் ரெடி ஆகலன்னு முடிவாயிருச்சே. எங்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்க நாங்க. பணத்துக்காக இப்படி வார்த்தையில விடக்கூடாதுங்க. நீங்க யாரு? பணத்துக்காக நான் பேசுறேனா? ஆஹா, குடும்பமே சேர்த்து நாடகம் ஆடிட்டு இப்ப பணத்துக்காக நான் பேசுறேன்னு சொல்ல வரீங்களா? பெரிய மனுஷனா வாக்கு சுத்தமா இருக்கணும். பணம் ரெடியா இருக்கான்னு கேட்டப்போ ரெடியா இருக்குன்னு குடும்பமே சேர்ந்து சொன்னீங்க. இப்ப பணம் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை பணம் கொடுக்க முடியல, ஒரு சின்ன சிக்கல். நாங்க என்ன பணம் கொடுக்காம ஓடி போயிட்டு போறோமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ தில்லுமுள்ள ஆடுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க குடும்பம் தான் தலை ஓங்கி நிக்க போல இருக்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். நான் கேட்ட பணம் வந்தாதான் கல்யாணம், இல்லன்னா இல்ல.